மக்களே, வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ். இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். நம்ம மகாநதி சீரியலுடைய ஒன் ஆஃப் த மெயின் பில்லராக இருந்துட்டு வர ரைட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் பிரியா தம்பி மேம்க்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவங்க மகாநதி மட்டும் இல்லை, அட் ஏ டைமில் நிறைய சீரியல்ஸ்க்கு அவங்க ரைட்டராக இருக்காங்க. ஈவன் ஐயனார் துணை, பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர் சொல்லிட்டு அட் ஏ டைமில் இவ்வளோ சீரியல்ஸ்க்கு அவங்க ஸ்க்ரீன் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஐயனார் துணையில் டைலாக்ஸுமே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீரியல் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். அதுவுமே வந்து நம்ம பிரியா தம்பி மேமோடைய ரைட்டிங் எல்லாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாக்கியலட்சுமி சொல்லவே தேவையில்ல. எவ்வளோ லாங் ரன்னிங்காக கொண்டு போயிருக்காங்க. லாங் ரன்னிங்காக போனாலும் டிஆர்பி வந்து அங்கே மெயின்டைன் ஆகணும். அந்த விஷயத்தில் அவங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஸோ நம்ம சார்பாகவும் தமிழ் டெல்லி டாக்ஸ் சார்பாகவும் பிரியா தம்பி மேம் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அக்ஷயா பிரபா இருக்காங்க இல்லையா, நம்ம எல்பிக்கு காவேரிக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஃபேன்ஸ் அனுப்புனா டிஎம்ஸ் எல்லாம் லேட்டாக தான் வந்து பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டு இருக்காங்க, எவ்வளோ ரெஸ்பான்ஸா அப்படின்னு சொல்லி. அதில் ரீசெண்டாக வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான எபிசோட்ஸாக இருந்துட்டு வந்த விஜய் அண்ட் காவேரியோடைய கான்வர்சேஷன். அதுலேயுமே காவேரி வந்து ரொம்ப எமோஷனலாக ஸ்டார்டிங்கில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா, உங்கள் மனசில் நான் இருக்குனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த பொண்டாட்டின்னு இப்போ இத்தனை முறை சொல்கிறீங்களே, பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த நினப்பு எப்போ வந்துச்சு அதெல்லாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த வாய்ஸ் எல்லாம் பார்த்து ஒன்ஸ் அகைன் அவங்க நமக்காக அதை டப் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. வேற லெவல். அவங்க உண்மையாகவே சொல்லணும்னா எப்படி நம்ம ஆன் ஸ்க்ரீனில் எல்லாரும் பார்த்து ரசிக்கிறோமோ, இவங்க ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் அதே மாதிரி மாடுலேஷனில் ஆக்ட் பண்ணாதான் அந்த டோன் வரும். அழற மாதிரி சீன் வந்துச்சுன்னா அவங்களுமே பேக்ரவுண்டில் அவங்க வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் அழுதுட்டு தான் ஆக்ட் பண்ணி ஆகணும். சிரிக்கிற மாதிரி சீன் வந்தால் சிரிக்கணும். அண்ட் எமோஷனலான சீன் வந்தால் அவங்களுமே அங்கே எமோஷனலாக ஆக்ட் பண்ணாதான் அந்த மாடுலேஷனில் நமக்கு வந்து கிளியராக அந்த டெலிவர் பண்ண முடியும். அந்த விஷயத்த அவங்க டப் பண்ணி போட்ட வீடியோவுக்கு நம்ம லக்ஷ்மி பிரியாவுமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யூ டிசர்வ் ஆல் த லவ் அண்ட் ரெகக்னிஷன் டார்லிங், டு மேக் காவேரி ஈவன் மோர் ரியல் வித் யுவர் வாய்ஸ் அண்ட் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே அக்ஷயா சியர்ஸ் டு அஸ் அப்படின்னு ரிப்ளைமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குற ஒவ்வொரு எபிசோட், ஒவ்வொரு சின்ன சீனுக்குமே அவ்வளோ பெரிய டீம் ஒர்க் அண்ட் அவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை டெய்லி நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அக்ஷயா பிரபா வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம காவேரியோடைய வாய்ஸ் ஆர்டிஸ்டா. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.